அனைவருக்கும் வணக்கம். மற்றொரு காணொளி ஊடாக உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் தாரகா. உறவுகளே, இன்றைய தினம் உங்களோட பகிர்ந்து கொள்ளக்கூடிய விடயம் ஒரு மிகப்பெரிய உண்மையான கதையை மையமா வச்சுதான் இந்த காணொளி இருக்க போது. இந்த காணொளியை ஏன் முக்கியமா அவங்களோட பகிர்ந்து கொள்றேன்னு சொன்னா, எங்கள்கிட்ட எல்லாருக்குமே இந்த ஒரு சிந்தனை இருக்கும். அதாலதான் இந்த காணொளியை உங்களோட பகிர்ந்து கொள்றேன். இதோட சேர்த்து ஒரு சிறப்பான ஒரு கவிதையுமே பகிர்ந்து கொள்ள போறேன். தொடர்ச்சியா காணொளி பார்த்து கொண்டிருக்கீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை கொடுத்து கொள்ளுங்க. அது எங்களுக்கு ஒரு விதத்துல ஆதரவா இருக்கும் என்ற விஷயத்தையுமே சொல்லி கொண்டு இப்போ நாங்க நேரடியா வீடியோக்குள்ள போயிட்டு என்ன தலைப்பு அதுன்னு சொல்லி பார்ப்போம். எங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கிற ஒரு மிகப்பெரிய பலவீனம் என்னன்னு சொன்னா தவறு விடுறது. மனுஷரா பிறந்தாக்கள் எல்லாருமே தவறு செய்வினம். அப்படி தவறு செய்யாம இருக்கிறதுக்கு அவையில் ஒன்றும் கடவுள் இல்லை. அப்போ ஒவ்வொரு தவறுகள்ல இருந்தும் ஒவ்வொரு தோல்விகள்ல இருந்தும் புது புது விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனா என்றைக்கு நாங்கள் தவறு எங்களுடைய பலவீனமா நினைக்கிறோமோ அது பலமா மாத்திக்கொள்ளலாம். ஆனா எங்கள சில பேர் அந்த தவறையே எங்களோட வாழ்க்கைன்ற ஒரு மிகப்பெரிய தோல்வியை எடுத்துக்கொள்றோம். தவறு ஒரு தோல்வி இல்லை, அது ஒரு பலவீனம் தான். ஆனா எங்கள பலருமே அது தோல்வியை எடுத்துக்கொள்றோம். அப்படி தோல்வியை எடுத்து கொள்ளைக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னா, அதுக்கு பிறகு எங்களால எதுவுமே செய்யலாம இருக்குது. ஆனா உண்மைக்குமே நாங்கள் எங்களுடைய தவற பலவீனமா எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னா அதை பலமா மாத்துறதுக்கு மீண்டும் ஒரு முறை முயற்சி செய்யலாம். அந்த முயற்சியை பற்றி தான் இன்றைய தினம் உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன். இது எனக்கு ஒரு சாமியார் ஒருத்தர் சொன்ன ஒரு கதை. சாமியார் என்று சொன்னா கோவில்ல இருப்பினுமே அவியல் சொன்ன ஒரு கதை. இதுல எனக்கு உண்மையா நடந்துச்சா பொய்யா நடந்துச்சான்னு சொல்லி சத்தியமா தெரியாது. அவர் சொன்ன கதையை உங்களுக்கு நான் சொல்ல போறேன். என்னன்னு சொன்னா, இமயமலை இருக்குதானே, இமயமலை. அந்த இமயமலைக்கு அடிவாரத்துல ஒரு சிலைகள் செய்யக்கூடிய ஒரு சிற்பி இருந்தார். கோவிலுக்கான சிலைகள் செய்யக்கூடிய ஒரு சிற்பி. இவர் அப்படி என்று சொன்னா சரியான அவசரம். யாராச்சும் ஒரு வேலை கொடுத்தா அந்த வேலையோ குறிப்பிட்ட நாளைக்கு முதலே முடிக்கணும் என்று சொல்லி நினைக்கக்கூடிய ஒரு அவசரமான ஒரு மனிதர். சரியோ, இவருக்கு ஒரு ஓர்டர் வருது. ஒரு சக்தி கோயில் அந்த இமயமலைக்கு அடிவாரத்திலேயே எங்கண்ட மக்கள் எல்லாருமே என்ன நினைக்கணும்னு சொன்னா, அந்த சக்தி தேவி தான் எங்களை காப்பாத்தி கொண்டிருக்கிறார். அப்ப அந்த சக்தி தேவிக்கு ஒரு மிகப்பெரிய அளவுல சிலை செய்து அந்த சிலையை கோவில் உச்சத்துல வைப்போம். அப்படி ஒரு நிலைப்பாட்டுல இமயமலை அடிவாரத்துல கதைச்சு பேசி கொண்டிருக்கேன். இந்த சிற்பி நல்லா செய்கிறாரே, அப்ப இந்த சிற்பிட்ட நாங்க போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிற்பிட்டையுமே போய் கேட்கணும். அதுக்கு அந்த சிற்பியும் சரி ஓகே நான் செய்துதாரு என்று சொல்லிட்டு ஒரு வேலையை ஆரம்பிக்கிறார். வேலையை ஆரம்பிச்சு கொண்டிருக்க இந்த அந்த அடிப்பகுதியில கொஞ்சம் ஒரு விரிசல் ஒன்று இருக்குது. இவர் என்ன செய்யறாரு என்று சொன்னா, இந்த விரிசலை நான் சரி செய்யணும், அதை மீட்டமைக்கணும் என்று சொன்னா எனக்கு நாள் தேவைப்படும், நேரம் தேவைப்படும். இதை பேசாம சீமெந்த போட்டு அடைச்சு விட்டுட்டு போவோம் என்று சொல்லி போட்டு என்ன செய்யறாருன்னு சொன்னா, சீமெந்த போட்டு அடைச்சிட்டு போறாரு. ஆனா அவருக்குள்ள ஒரு பயம், இதை கொண்டு மேல வைக்க போயிடும். மேல வைக்க ஏதாவது நடக்குமோ இல்லையோ அதை பற்றி அவருக்கு தெரியாது. அப்படி ஒரு பயம் ஒன்று இருக்குது. சரி, சிற்பத்தை செதுக்கிட்டார். பார்த்தா அவ்வளவு வடிவு. சக்தி தேவி என்றாலே அழகு. அதுலயும் அவர் சிற்பம் அவ்வளவுத்துல ஒரு அழகா இருந்தது. அந்த சிற்பத்தை கொண்டு போயிட்டு கோவில்ல வைக்கணும். வைக்க இவர் நினைச்சது போலவே அந்த சிற்பம் என்ன ஆகுதுன்னு சொன்னா 2 துண்டா உடையுது. அதுக்கு பிறகு சிற்பிக்கு தன்னை திறமை மேல இருந்த நம்பிக்கை போயிட்டுது. மக்களுக்குமே சிற்பி மேல இருந்த மரியாதையும் போட்டுது. அந்த ஒரு சின்ன பிரச்சனையால, சின்ன பிரச்சனை இல்லை, அது பெரிய பிரச்சனை. ஏன்னு சொன்னா, இப்ப அந்த கோவில்ன்ற ஒரு அந்த ஊருண்ட ஒரு மிகப்பெரிய சக்தியா நினைச்சு கொண்டிருக்கிற ஒரு தேவி, அந்த தேவி இந்த சிற்பத்துக்கு இப்படி ஒரு நிலைமை ஆயிட்டு சொன்ன தெய்வ குற்றம். அப்படி ஒரு குற்றத்தை தந்தவர் இந்த சிற்பி என்று சொல்லி சிற்பி மேல ஒரு வெறுப்பு வரவழுக்கிட்டுது. இப்படி ஒரு மாதங்கள் ஆகின்றன. ஒரு மாதங்களாக இன்னும் ஒரு சிற்பம் தேவைப்படுது. அப்ப அந்த கோவில்ல இருக்கிற பெரியவர்கள் என்ன சொல்கிறார்கள் சொன்னா, இவ்வளவு நாளும் அந்த சிற்பி நல்ல மாதிரி தான் செய்தவர். ஆனா இப்ப ஒரு பிழைக்க விட்டுட்டு, சரி அவர்கிட்ட போயிட்டு நாங்க கேட்டு பார்ப்போம், ஏன் இந்த பிள்ளை விட்டு என்று சொல்லிட்டு அவர் நேரடியா அந்த சிற்பிட்ட போயிட்டு, சிற்பி உனக்கு இன்னொரு தரம் நாங்க வாய்ப்பு தரோம், நீ என்ன செய்வாய் என்ற உடனே அந்த சிற்பி பதில் சொல்றார், நான் இதை நிறைய நாளா எதிர்பார்த்திருக்கிறேன். இன்னொரு தடவை எனக்கு வாய்ப்பு தந்தா நான் அவசரப்படாம நிதானமா செய்வேன், அப்ப எனக்கு பிழை வராது என்று சொல்லுங்க. சரி ஓகே, நீ செய்து பார், இன்னொரு சிலையை நீ செய்து பார். அந்த சிலை
அவ்வளவு பெரிய முக்கியமான சிலை என்றில்ல, சும்மா ஒரு சாதாரணமான ஒரு சிலை. அந்த சாதாரணமான சிலை அவர்கிட்ட கொடுக்க அதையே அவ்வளவு பிரம்மாண்டமா அந்த சிற்பி வந்து செய்து கொடுத்திருக்கிற சிற்பிக்கு மீண்டும் ஒரு முறை வாய்ப்பு கிடைச்சதால இது வந்து நான் எல்லாருக்குமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான். ஒரு பிள்ளை விட்டுட்டு நம்ம ஒருத்தர் என்று சொன்னா அதையே தூக்கி பிடிச்சு கொண்டு இருக்காதீங்க. அதுக்கு அடுத்த கட்டமா அவைக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க பாருங்க. அந்த வாய்ப்புல இருந்து திருந்தக்கூடிய மாதிரி இருக்கும். அது எவ்வளவு பெரிய இழப்புன்னு சொன்னாலும் இன்னொரு தடவை வாய்ப்பு கொடுக்கறதால நீங்கள் ஒன்று குறைஞ்சு போக மாட்டீங்க. அதே நேரம் உறவுகளே, நாங்கள் பிள்ளை விடுறாக்களை யோசிக்கணும், எத்தனை தரம் அந்த பிள்ளைய விடுறோம் என்று சொல்லினேன். அப்படி யோசிக்க அடுத்தடுத்த கட்டங்கள்ல வந்து நாங்கள் அதை திருத்தி கொண்டே போக முடியும். வாய்ப்பு கிடைக்குது தானே என்று சொல்லிட்டு வந்து வாய்ப்புக்கு ஒரு மரியாதை இல்லாத மாதிரி நடக்க அது வந்து ஆபத்தான முறையில தான் வந்து போய் முடியும். சரி, இதோட இன்னொரு வீடியோ தான். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் எங்களோட மறைக்காம பகிர்ந்து கொள்ளுங்க. நாளைய தினம் மறுபடியும் ஒரு சிறந்த காணொளியோடு சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் தாரகா. நன்றி.